அற்ப விசுவாசியே ஏன்? என்னத்துக்கு சொல்ல வசனம் சொல்லுது? சந்தேகப்பட்டார். சந்தேகம் நம்மளுக்கு வரக்கூடாது. சில பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். இயேசுதான் உண்மையான கடவுளா? இயேசுகிட்ட தான் நம்ம வந்திருக்கிறோம். உலகத்துல எத்தனையோ பாடுகளை சந்திச்சோம், எவ்வளவு பாடுகளை சந்திச்சோம், எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சோம். இங்கேயும் வந்து அதே தான் நம்ம சந்திக்கிறோம், இங்கேயும் அதே வந்து தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு விழிமுச்சம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு உயர்வு இல்லை, ஒரு செழிப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பயெல்லாம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்பையெல்லாம் நம்மளை அவிசுவாசத்தின் வார்த்தையினால தேவன் நம்மளை ஆசீர்வதிக்காமல் கடந்து போகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கிறோம். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு கிறிஸ்துவை முதல்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் போது, ஆண்டவரை போல ஒரு தெய்வம் இல்லை, இயேசுவை போல ஒரு கடவுள் இல்லை, இயேசுவை போல ஒரு ரட்சகர் இல்லை, அவர்தான் வானபூமியை உண்டாக்கினார், அவரை போல ஒரு தெய்வமே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லி அடிச்சு பேசணும். ஆனா